இது நிச்சயமான வெற்றி. பாத்தீங்களா, மாநாடு நல்லது. எத்தனை பேர் அந்த வண்டியெல்லாம் தடுத்து பார்த்தோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல. எந்த பகுதியில பார்த்தாலும் வண்டி அணிவகுத்து வந்து கொண்டிருந்தது. அதில வைத்து விட்டது விக்கிற வண்டியை இந்த அன்புடைய மிகப்பெரிய கூட்டம் விக்கிற வேண்டிய அதில வைத்து விட்டது. நிச்சயமாக அன்புமணி வெற்றி பெறுகிறார் என்பது எல்லோருக்கும் வெற்றி பெறுவது நிச்சயம். என் தம்பி அவருக்கும் அதிகமா என்னோட அதிகமா பவர் இருக்குது. நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். இதை யாராலும் தடுக்க முடியாது. அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, வானிலை அண்ணன் அன்புமணி வாக்கு சேகரிக்கிறார்கள். அப்பொழுது வரவேற்புடைய மதிப்பிற்கும் இந்த பகுதியெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா யாரோ வராங்க, யாரோ போறாங்க, எத்தனையோ பேர் ஓட்டி கேட்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த வழியில வண்டியில வர்றாங்க, அது வேறு. ஆனால் மாம்பழத்தின் சிந்தனைகள் உங்களுக்கு அவசியம் வர வேண்டும். அன்பு 3 எழுத்து, அறிவு 3 எழுத்து, உண்மை 3 எழுத்து, உயிர் 3 எழுத்து, கருணை 3 எழுத்து, கடல் 3 எழுத்து. அந்த கருணை கடல் தான் இந்த டாக்டர் ஐயா. கருணை கடல் யாருக்கு சீட்டி கொடுத்து தெரியுமா? அன்புமணிக்கு. அன்புமணி என்றால் யாருக்குமே அஞ்சாத மணி. அன்புமணி சொல்லி பாருங்க, யாருக்குமே அஞ்சாத மணி. ஏழைங்களா எதனா சொன்னாங்கன்னா உடனே கேட்பார். ஏழைங்களா எதனா சொன்னா உடனே கேட்கின்றவர் தான் மிகவும் பொறுமையானவர். அவர் பேசும்போது சீரா பேசுவார். நான் கூட கொஞ்சம் 70 வயசானாலும் வேகமா பேசுவோம், அது வேறு. ஆனால் மிகவும் நல்லவர், திறமை மிக்கவர். விக்கிரவாண்டியின் விடிவெள்ளியாக இருந்து வெற்றி கனிபறிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற மணி அன்பு. வெற்றி கனியை பறிக்கின்ற மணி அன்புமணி. யார் இந்த அன்புமணி? பனைபுரத்தார். பனைபுரம்னா ஒரு தூரமா இல்ல, பக்கத்துல ஒரு சைக்கிளை எடுத்துங்க, நேரா வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் குறைகளை நேரா சொல்லும். அவரை எது நீங்க சொல்றீங்க அதை உடனே கேட்பார். அவர் கூட கூட்டாளிகள் இவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க கூட இருக்கிற எல்லா தலைவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாங்கள் மிகவும் பாசத்தோடு இந்த திருமண பிரச்சாரத்திலே மிகவும் உள்ளன்போடும் பாசத்தோடும், வெயில் கூட பார்க்கல, பசின்னு கூட பார்க்கல, எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஒரே முடிவு, உன்னதமான முடிவு, மாம்பழம் வெற்றி பெற வேண்டும். எங்களுடைய மாம்பழம் நிச்சயமாக வெற்றி பெறுகிறது. அப்படிப்பட்ட மாம்பழத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, தாய்மார்களின் வாக்குகளை, வியாபாரிகளின் வாக்குகளை அள்ளி தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.